கரூரில் ரோட் ஷோ செல்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையாங்க எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. போறா தம்பி பிரேக். உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தற்கூரின்னு பேரு, என் வண்டி மேல தாவு, என்ன பார்க்க வந்தா சாவு. இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலியமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடிய வர ஆரம்பிச்சியா? ஜெய் காலி, ஓம் காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? மக்கட்டா 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. டேய் பக்கத்து வீட்ல இளவு விழுந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற. பேப்பர் யார பார்த்தா பேப்பர்ன்ற ஒன்னதான்டா. டேய் அந்த வீட்ல சாவல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழவை ஏன் கிழவை சாக வேண்டியவன்? செத்தவன் என்ன பானாரு குமரனா? இருக்கட்டும்டா, செத்தவனுக்கு வயசு முன்ன பின்னைங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. என் மேல பழிய போடுறாங்க, நான் இங்க வர்றதுக்கு தடை போட்டாங்க, என்னையும் உங்களையும் பிரிக்க பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? இவ்வளவு பேரு நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா? அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற பிளாஸ்டிக் ஓபன் பாடுறா பாட்ட ஒரு தண்ணு வாரானே, திருக்கிட போறானே. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? என்ன உண்மையை சொன்னா எரியுதா? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. வாய் வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டு இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மக்களே, நான் உங்களையே கேக்குறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? ருக்கோ ஜரா, சபர் கரோ. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். காவல்துறை நினைச்சிருந்தா இந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி இருந்திருக்கலாம், என்ன தடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு ஈன பிறவிய என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா, ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. சோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. என் மேல பழி போட்டுட்டாங்க.
நானே என் மக்களை கொல்லுவனா? கரூர்ல என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். திட்டமிட்டு பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, என்னை நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. இது இந்த ஒப்பாரி தான் நாளைக்கு அங்க இருக்கும். இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? கண்ணாடி சார் அது. நீங்க என்ன வேணாலும் பேசி கைதட்ட வாங்கி தொலைங்கட. கரூரை பத்தி பேசாதீங்க. நமக்கு கரூரை பத்தி பேசு. ஏன்னா அந்த உடம்புகளை பார்த்து அந்த ஒப்பாரி ஓலச்சத்தத்தை கேட்டுட்ட பிறகு நீ கரூரை வச்சு அரசியல் பண்ணா, கேவலமா அரசியல் பண்ணா, விஜய் சொல்ற மாதிரி வாயில வருது நமக்கு வேற மாதிரி. ஐயோ வேணாம். நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதி எல்லாம் கிடையாது சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராததாங்க, தாமதமா வந்ததுதான் காரணம். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் தானே வர்றீங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? 41 பேரை சாவு கொடுக்குற மாற்றமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உங்களுக்கு தான் இந்த விஜய் பத்தி நல்லா தெரியுமே. ஓட்டு 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 ஓட்டு. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலே போ. இப்போ எங்க காசு இருக்கு, இங்க தம்பி இருக்கான், எது கடைசி வரைக்கும் கூட வரும்னு பாப்போம். காசு இங்க வா, போ தம்பி, இங்க வா, போ. இப்போ தம்பி வரான் போறான், ஆனா இந்த காசு வரமாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து காசு சம்பாதிப்போம். தம்பி எப்ப வேணா வருவான் போவோம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. திருடுறதே நீங்க தான், அப்புறம் பூடுறதுங்க. சமீபத்துல தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவைக்கவிட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேர்ல போடப்பட்ட பதிவுகளா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களா. ஒரு பைசா தொட மாட்டான், எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என தாவேக அரசு சூளுரைத்துள்ள நிலையில் கேரள தமிழக எல்லையில் உள்ள புளியரை சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லாரிகளுக்கு தமிழக அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு வாகனத்திற்கு 200 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரை தமிழக அதிகாரிகளால் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மலையாள ஊடகம் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. மானம் கெட்ட போல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. ஏண்டா நீங்க தானே கட்டைய கேட்டீங்க? கட்டைய நான் இவன்கிட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இன்னும் வரப்போற நாட்கள்ல உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. மாண்புமிகு முதல்வர்கள் பதில் அளிக்க பிறகு அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல, அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு அமைச்சர் அவரு அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்க கரூருக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அன்னைக்கே நாங்க பார்த்தோம். அவுட்டர்ல வரும்போது நாங்க பார்த்தோம். மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு போகல, போயிருந்தா இன்னைக்கு இருப்போமான்னு தெரியல.
ஒரு சின்ன பையன் என் பேரன் கேக்குறான், இவ்வளவுதான் இருக்கிறான். இன்னொரு பையன் கேக்குறான், ரோட்ல போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஏமண்ணே? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. 3ல சிறந்த தாய் இந்த விருதுக்காக நாமினேட் ஆயிருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமினி சார். சிறந்த தாய் கதாபாத்திரம். ஏன் பையன் செத்தாலும் பரவாயில்லை. எங்க கோவில்ல என் பைய போனாலும் போயிட்டு போறியா? எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. சிறந்த தாய் இந்த விருது யாருக்கு போய் சேர போகுது? என் மக செத்தாலும் பரவாயில்லை. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிருக்காங்க. அட அது கொக்கி தான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.